இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கேட்ட மெட்டீரியல் என்னாச்சு தம்பி? அது அண்ணன், அந்த மெட்டீரியல்லாம் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. பக்கத்துல புதுசா வள்ளி டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று கடை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அங்க போனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும், பெஸ்டான குவாலிட்டியில கிடைக்கும். என்ன தம்பி, நீங்களே வேற கடை சொல்லி விடுறீங்க? இல்ல, அது நல்ல கடை தான். ஜவுளி எல்லாம் ரொம்ப தரமா இருக்கும். நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க. சரிங்க தம்பி. அப்புறம் தம்பி, அங்க ரேட்லாம் எப்படி இருக்கும்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரேட் எல்லாம் நல்லா பார்த்து போடுவாங்க. வேற எதுவும் ஆர்டர்னா கூட நீங்க அங்கேயே கொடுங்க, சரியா? சரிங்க தம்பி, அங்க போய் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. என்னடா? ஒன்றும் இல்லப்பா, ஏதோ கஸ்டமர் கிட்ட இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்க. அது அவர் கேட்ட ஸ்டாக்கு நம்ம கிட்ட இல்ல, அதான் நம்ம மாறம் கடைக்கு அனுப்பிட்டேன். ஓ, புதுசா ஆரம்பிச்சிருக்கான்ல, இப்ப அவங்க கிட்ட எல்லா சரக்கும் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். இதோ வந்துடுறேன்ப்பா. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரெஃப்யூஸ் வச்சுக்கலாமா? கடை மூடுறா மா, நீங்களாம் கிளம்புங்க. இனிமே வியாபாரம்லாம் நடக்காது, கடையை மூடு. கிளம்புங்க எல்லாரும். யோ, யாரையா நீங்கெல்லாம்? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ யாரு தம்பி? இந்த கடை ஓனரு. அப்ப நான் யாரு? இந்த கடை கஸ்டமரா இல்ல இந்த கடையில நான் வேலை செய்யறவனா? இது ஏன் கடை. எது உன் கடையா? காசு கொடுத்து வாங்கியிருக்கையா? எவ்வளவு கொடுத்த? 2 லட்சம் ரூபா. 2 லட்சத்துக்கு உனக்கு இவ்வளவு பெரிய கடையை தருவாங்களா? இது ஏன் கடை, மரியாதையா வெளியில போயிரு. என்ன போலி டாக்குமெண்ட்டை வச்சுட்டு சீட் பண்ணலான்னு வந்திருக்கியா? யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்க. சேல்ஸ் டைம், கஸ்டமர் இருக்காங்களேன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போங்கடா வெளியே. ஏய், யாரை பார்த்து டேன்னு சொன்ன? உன்னை பார்த்து தாண்டா சொன்னேன். போடா. ஏய், ஏய். என்னடா நடக்குதுங்க? யாருன்னே தெரியலடா இவனை. திடீர்னு வந்து கடை அவனோடதுங்கிறான். சார், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் பிரச்சனை எல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். இந்த கடை என்னோடது. இப்ப இவன் கடையை காலி பண்ணலைன்னா பெரிய கலவரமே நடக்கும். நானும் பாத்துக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்றேன். என்ன டேய், போலீஸ் கால் பண்ணவா? எவனுக்கு வேணா கால் பண்ணி வர சொல்லு. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது உங்க கடை, என்ன ஆதாரம் இருக்கு? அண்ணா, அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வானே. இந்த இடம், இந்த கடையெல்லாம் கூட்டுப்பட்டாவுல இருக்கு. இந்த கடையை வித்திருக்கானே அவனோட அண்ணன் நானு. என்ன கேட்காம அவன் இஷ்டத்துக்கு கடையை வித்துருவானா? ஆமாப்பா. என் சட்டையில கை வைக்கிற, நீ எப்படி வியாபாரம் பண்ற நான் பாக்குறேன். சொல்லுமாரா. உங்க அண்ணன் ஒருத்தர் வந்து கடை அவரோடதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட தானே பணம் கொடுத்தேன். என்னடா இதெல்லாம்? மாறா, அந்த கடை கூட்டுப்பட்டால இருக்கு. ஏற்கனவே நாங்க எங்க சொத்தை பிரிச்சுட்டோம். ஆனா அந்த கடையை மட்டும் பிரிக்கல. அது எனக்கு கொடுத்ததுதான். நான் உனக்கு கொடுத்ததுனாலதான் அவர் ரொம்ப வீம்பு பண்றாரு. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? இவ்வளவு வில்லங்கத்தை வச்சுட்டு கடை எதுக்கு என் பேர்ல கொடுத்தீங்க? மன்னிச்சிரு மாறா, நீ நல்லா இருக்கணும் தான் நான் அந்த கடையை உனக்கு கொடுத்தேன். ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கல மாறா. நீ எனக்கு 8 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டி இருக்குல்ல? ஆமா. அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துரு, நான் பேசிக்கிறேன். கடை உனக்கே கொடுக்க சொல்றேன் மாறா. என்ன சொன்னா என் தம்பி? கடை என் பேர்ல இருக்குன்னு சொன்னானா? டேய் மாறா, என்னாச்சு? என்ன சொன்னாரு? என் கடையிலே வந்து நின்னுட்டு என்கிட்டயே சவுடால் பண்றியா நீ? தம்பி, நீ யாருன்னு வெளியில தெரிஞ்சதுனால தானே உங்க அப்பாவே உன்னை வெளியில தூக்கி போட்டிருக்காரு. உழைக்கணும்னு நினைச்சா அடக்கமாயிரு, இல்ல அடங்கி போயிருவ. சார், கடை ஆரம்பிச்சு இப்பதான் ஒழுங்கா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு வந்து கடையை காலி பண்ண சொன்னா என்ன அர்த்தம் சார்? நான் கடையெல்லாம் காலி பண்ண சொல்லல. மிச்சம் 8 லட்சம் ரூபாய் பணம் வர வேண்டியது இருக்கு. அதை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க.
சரிங்க சார், அவன் அந்த 8 லட்சம் பணத்தை கொடுத்துருவான். ஒரு மாசம் டைம் கொடுங்க சார், அதுக்குள்ள அவன் கொடுத்துருவான். ஒரு மாசமா? இந்த கடையை வாங்குறதுக்கு அத்தனை பேரும் பணத்தோட கியூல நிக்கிறாங்க. இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணணும்? வேணா ஒரு நாள் டைம் தரேன், ஒரே நாள். நான் நாளைக்கு வருவேன், இதே நேரம் 8 லட்ச ரூபா பணத்தை தூக்கி என் கையில கொடுத்துடணும். இல்லைன்னா இவன் கொடுத்த 2 லட்ச ரூபாய நானே கொடுத்துட்றேன். சரக்கு எடுத்துட்டு உடனே கடையை காலி பண்ணிடணும். நான் வேற ஆளுக்கு கடையை கொடுக்கணும்ல. சார், இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஐயோ, பண விஷயத்துல இறக்கம் காட்டுறது கெட்ட பழக்கம்யா. நீங்க என்ன லேஸ்பட்டவங்களா? நீங்களும் பெரிய கடை வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு 8 லட்ச ரூபாயெல்லாம் பெரிய விஷயமா என்ன? ஒரு நாள் தான் டைம், முடிஞ்சா பணத்தை கொடுங்க, இல்ல கிளம்புங்க. நாளைக்கு இதே நேரம் வருவேன், பணம் ரெடியா இருக்கணும். வாங்க பாப்பலாம். மாறா, நீ முன்ன மாதிரி வெட்டியா இல்ல. நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அது சக்சஸ்ஃபுல் ஆக்கணும். நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன சவால் விட்டு வந்தோம், அது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? இருக்கு. இருக்கிற மாதிரிலாம் தெரியலப்பா. இப்படி காலேஜ் வாசல்ல சுத்திக்கிட்டு இருந்தனா கடையை யார் பாத்துக்கிறது? அது கடையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ வண்டியில இரு. நான் உன் வண்டியில வரமாட்டேன். ஏ வீரா, வீரா ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. நில்லுன்னு சொல்றேன்ல. உன்னை நான் கடையை எத்தனை மணிக்கு சாத்த சொல்லிருக்கேன்? 10 மணிக்கு. இப்ப டைம் என்ன? 5. இப்படி 5 மணிக்கு கடையை சாத்திட்டு காலேஜுக்கு வந்து நின்னுட்டு இருக்க? அது கடையில ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வா. மரா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இது நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாமேடா. நீ கிளாஸ்ல இருப்ப, அத சொன்னா நீ கிளாஸை கவனிப்பியா? மைண்டு ஃபுல்லா கடை தான் ஓடும், அதான் சொல்லலை. என்ன யோசிக்கிற? இது உங்க அக்காவோட வேலையா இல்ல விஜயோட வேலையான்னு யோசிக்கிறியா? இல்லடா, கண்மணி தான் இப்ப நம்ம பக்கம் வந்துட்டாளே. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க மற்ற எல்லாருக்காக தான் நம்ம கூட இருக்காங்க, அது ஓகே. ஆனா எனக்காகலாம் இல்லை. ஏய், நீ வருத்தப்படணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை, ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அவ்வளோதான். அப்ப கண்மணி தான் அவங்கள வர சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? அப்படிலாம் சொல்லலை. இது கண்டிப்பாக விஜயோட வேலையாக தான் இருக்கும். சரி, இப்ப நம்ம இதை எப்படி சரி பண்றது? ரோட்லயே வச்சு எல்லா கேள்விக்கும் பதில் கேட்ட எப்படி? வா, வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிக்கலாம், நீ வண்டியில இரு.